राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। समर्थ रामदास ஒரு குரு என்ன பண்றார் அப்படின்னா, மனிதர்களை தெய்வத்தை அனுபவிக்கும்படியாக செய்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் தெய்வத்தை அழகா பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக ரெக்கமெண்ட் பண்றார். ரெண்டு வேலை பண்ணிட்டு இருக்கார். நம்மளை பக்குவப்படுத்தி தெய்வத்தை நம்பி தெய்வத்துக்காக வாழ்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழிகளை சொல்லித்தர. இன்னொரு பக்கம் தெய்வத்துக்கிட்ட பகவான் இடத்துல நமக்காக பேசி அழகா சிபாரிசு பண்றார். அழகான ஒரு வாழ்க்கை குருவுடையது. குருவினுடைய தர்மம் இதுதான். குரு நம்ம மனச பல விதங்கள்ல நமக்கு புரிய வைக்கிறார். நம்முடைய எமோஷன்ஸ் நாம புரிஞ்சுக்கணும். நம்முடைய குற்றங்கள் குறைகள் நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். எல்லாட்டி இரிட்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருந்தோம், எமோஷன்ல இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேற்றம்ன்றது கிடையாது. அல்பமான விஷயங்களுக்கு எல்லாம் எமோஷன் ஆகிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை டல்லா வெறுப்பா கடுப்பா தான் இருக்கும். எந்த விஷயத்துக்கு எவ்வளவு எமோஷன்ஸ் இருக்கலாம்னு ஒரு நியமங்கள் உண்டு. எவ்வளவு பசி இருக்கோ அவ்வளவுதானே சாப்பிடணும். பசி குறைவா இருந்தா ஆகாரம் குறைவா சாப்பிடணும். பசியே இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. வயிற்றுல அஜீரணம் இருக்குன்னா வயிற்ற காய போடணும். இப்படியெல்லாம் இருக்கு. தூங்கிட்டே இருக்கவும் முடியாது, தூங்காம இருக்கவும் முடியாது. எல்லாத்திலையும் ஒரு சமநிலையில இருக்கணும். அப்பதான் நாம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ முடியும். ரசிச்சு வாழணும். தலையெழுத்துன்னு வாழ முடியாது. உங்களுடைய கடமைகள் பண்ணும் பொழுது சில சந்தர்ப்பங்கள்ல சில எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும். அப்பெல்லாம் துக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. அதையே நினைச்சு வருந்துட்டு இருக்க முடியாது. அதையே நினைச்சுட்டு அடுத்த வேலைகளை பார்க்க முடியாது. யூ ஷுட் நோ வேர் இஸ் த லிமிட், வாட் இஸ் த லிமிட் தெரியணும். நீங்க பழகித்தான் ஆகணும், தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். யாரோடு பேசினாலும், எந்த விஷயம் பண்ணினாலும், எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும்.
அப்பொழுதுதான் வாழ்க்கை சுகம். சமர்த்த ராமதாசர் அப்படிதான் அழகா எல்லாரையும் ட்ரெயின் பண்றார். நேற்று கூட பார்த்தோம், ஏக்நாத் பந்த் அவருக்கு எவ்வளவு அழகா 61 தங்க காசுகள் தானம் கொடுக்க வச்சார். அப்ப அவர் எப்படி மல்டிபிளா அவருக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். சமர்த்த ராமதாசர் கணக்கு பாக்கி இல்லாம தீச்சுடுவார். குருமார்கள் எப்பொழுதுமே நான் பார்த்திருக்கேன், இந்த கணக்குகள்ல ரொம்ப சரியா இருப்பார். இருந்து தானே ஆகணும், வேற வழி இல்லை. சமர்த்த ராமதாசர் பல இடங்கள் போவார். சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட உட்கார்ந்து தியானம் பண்ணுவார். அவருக்கு சாஃபல்ல தான் இருக்கணும், சஜ்ஜன்கள்ல தான் இருக்கணும், கராட்ல தான் இருக்கணும், ராம்கல்ல தான் இருக்கணும், ஷெல்டர்கள்ல தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. எங்க வேணாலும் அவர் இருக்க தயாரா இருக்கார். ஒரு சின்ன கிராமம் சமர்த்த ராமதாசருக்கு பிடிச்ச ஒரு கிராமம். அது சப்ஜன்களுக்கும் ஷாஃபலுக்கும் நடுவுல இருக்கு அந்த கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சின்னதா ஒரு வாய்க்கால் போல ஒண்ணு ஓடின்னு இருக்கு. டோலே காவ் அப்படின்னு பேரு. டோலே காவ் வாய்க்கால்னு சொல்லுவோம், கெனால்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த விவசாயத்துக்காக சில சமயங்கள்ல வாய்க்கால் கால்வாய் எல்லாம் வெட்டி விடுவார்கள். அதான் நதியிலிருந்து அதை டைவர்ட் பண்ணி விடுவார்கள் தண்ணியை. அந்த மாதிரி இந்த டோலேகாவில் அந்த மாதிரி ஒரு வாய்க்கால் இருக்கு. அந்த வயக்காடு இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு அந்த இடம். கூகுள் மேப்ல பார்த்தோம்னா சுத்தி வர வயக்காடு. அந்த வயக்காட்டுல அந்த வாய்க்கா கரையில ஒரு ஓரத்துல ஒரு சின்ன மாருதிய சமர்த்த ராமதாசர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அப்ப கூட தஞ்சாவூர் மட்டத்துல பார்த்தேன், ஒரு சின்ன மாருதி. அது ஒரு அடிதான் இருக்கும் அந்த மாருதியுடைய சைஸ். சின்ன ஒரு ஸ்கொயர்ல ஒரு மாருதி. அப்ப ஆனா அதுல பலம் இருக்கும், நல்ல மகிமை இருக்கும், பவர் இருக்கும். சமர்த்த ராமதாசர் அந்த கோவில்ல உட்கார்ந்து தியானம் பண்ணுவார். இந்த வாய்க்கால்ல குளிப்பார். சமயத்துல அதுலயே ஜலத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணுவார். சந்தியாவந்தனம் போன்ற கர்மாக்கள் பண்ணுவார். அப்புறமா அந்த மாருதி ராயா கோவில்ல உட்கார்ந்து தியானம் பண்ணுவார். மணிக்கணக்காக உட்கார்ந்து தியானம் பண்ணுவார். அவருக்கு ரொம்ப பிடிக்குமே தியானம். அதாவது தியானத்துக்குன்னு ஒரு சிரமப்பட மாட்டார். ஏன் அப்படின்னா இது தியானம் பண்ணா இதெல்லாம் இதுக்கு ஒரு பலன் கிடைக்கும், அப்புறம் மனசை அடக்கணும், இப்படிலாம் நிறைய நாம கற்பனை பண்ணிக்கோம்ல. அவர் அப்படியே அந்த மாருதிராயை பார்த்துட்டு இருப்பார். அவர் பாட்டுக்கு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன்னு ஜபிச்சுட்டு இருப்பார். இவ்வளவுதான் தியானம்ன்றது. மனசை கண்ட்ரோல் பண்றது இல்லை தியானம், மனசை ஒருமுகப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. பலமுகமா போகிறது இல்லை. இங்க ஓடுறது, அங்க ஓடுறது, அங்க ஓடுறது, அங்க ஓடுறதுன்னு ஒவ்வொரு விஷயமா ஓடுறது இல்லையா? இப்படி பலமுகமா ஓட மனசை திரும்ப 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 டைவர்ட் பண்ணி ஒரு முகமா ஆக்கிறது தியானத்தினுடைய ரகசியம். இப்படிதான் ஓடும்.
திரும்ப 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 அதை பகவான் இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். நீங்களும் பழக பழக உங்களுக்கும் வரும், எல்லாருக்குமே சித்திக்கும். ஒருத்தருக்கு முடியும், ஒருத்தருக்கு முடியாதுன்னா கிடையாது. இது ஐயோ என் மனசு ஓடி தொலைகிறதே அப்படின்னு நீங்க அப்படியே அதை போட்டு டார்ச்சர்லாம் பண்ணக்கூடாது. சரி, மனசு ஓடுறது, ஓகே, டைவர்ட். நீங்க சிம்பிளா ஹேண்டில் பண்ணாதான் மனசை சௌக்கியமா வச்சுக்க முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆகிடும். பல சந்தர்ப்பங்களில் கவனிச்சு பாருங்களேன், நீங்க சுலபமாக யோசிக்கிற விஷயங்கள் ரொம்ப அழகா கை கூடிடும். அது பக்தி வரைக்கும் அப்படிதான். நீங்க ரொம்ப இந்த ரூம் போட்டு யோசிக்கிறதுன்னு இல்லையா, ரொம்ப உங்களையும் படுத்திண்டு, உங்க மனசையும் படுத்திண்டு, உங்க இந்திரியங்களையும் படுத்திண்டு, உங்க நேரத்தையும் படுத்தினு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். Don't stress, do not strain. அழகான நிமிடங்கள். உலகத்துல நீங்க எவ்வளவு விஷயத்துக்கு ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருப்பீங்க, எவ்வளவு விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க. சரி, கரண்ட் போயாச்சு, வாட் நெக்ஸ்ட்? சரி, மழை பெய்யறது, சரி, வாட் நெக்ஸ்ட்? ரொம்ப வேர்க்கிறது, சரி, வாட் நெக்ஸ்ட்? சரி, உடம்பு முடியல, வாட் நெக்ஸ்ட்? உடம்பு சரியாயிடுச்சு, வாட் நெக்ஸ்ட்? வாட் நெக்ஸ்ட்? அப்படின்டே இருக்கும். அண்ணா பழகின்ற இருந்தவா திடீர்னு முகம் கொடுத்து பேசல, சரி, வாட் நெக்ஸ்ட்? ரொம்ப நாள் சண்டை போடுறா, திடீர்னு பேசுறா, சரி, வாட் நெக்ஸ்ட்? சரி, நீங்க போயிட்டு தான் இருக்கணும். புரியுதா? அதான் வாழ்க்கை. அப்படியே போகணும். நீங்க எனக்கு பிடிக்கல, இவருக்கு அப்படி நடக்கிறது பிடிக்கலன்னா டென்ஷன் தான். ஓகேவா, நடக்கல, அப்படியே சரி பண்ற என்ன வழி அதை பார்க்கணும். அதுதான் மெத்தட். ஆனா ரொம்ப டென்ஷன் போயிடுது. டென்ஷன் ஆகி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. டென்ஷன் ஆகி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்மளை நம்ம சமாதானமா வச்சுக்கணும், சாந்தியா வச்சுக்கணும், நிம்மதியா வச்சுக்கணும், திருப்தியா வச்சுக்கணும். அப்படி பைத்தியக்கார கொடுத்து நம்மளையும் சேர்த்துக்குவா. அவாவா டென்ஷன் ஆகுவா, அவாவா பைத்தியக்காரத்தனம் பண்ணுவா, அவாவா முட்டாள்தனம் பண்ணுவா. அதுக்கெல்லாம் நம்மளே டென்ஷன் ஆகிருந்தா வச்சுக்கோங்களேன். உடனே பர்பஸ் சொல்லுங்க பார்க்கலாம். அவசியமே இல்லை இல்லையா? அதனால உங்களை நீங்கள் மனதாலும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்க மனசும் ஆரோக்கியமா இருக்கணும். எப்படி உடம்பு வீக்கா இருந்தா ப்ரோன் டு டிசீசஸ் சொல்றோம் இல்லையா, உடல் பலகீனமாக இருந்தால் வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மனம் பலகீனமாக இருந்தால் எமோஷன்கள் டிஸ்டர்ப் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் உணர்வுகள் அப்படி அவாவா தூண்டி விட்டு இருப்பா. அதெல்லாம் தாண்டி நீங்க பலமா இருக்கணும்னா மனசு ஆரோக்கியமா இருக்கணும். உடலும் ஆரோக்கியமா இருக்கணும், மனதும் ஆரோக்கியமா இருக்கணும், இந்திரியங்களும் ஆரோக்கியமா இருக்கணும், எண்ணங்களும் ஆரோக்கியமா இருக்கணும், வார்த்தைகளும் ஆரோக்கியமா இருக்கணும், செயல்களும் ஆரோக்கியமா இருக்கணும். அப்பொழுதுதான் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். சமத்ராமதாசர் இப்படி உட்காருவார், தியானம் பண்ணுவார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புவார். இப்படி சஜ்ஜன்கட்ல நடந்து விடுவார். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம சஜ்ஜன்கட்லேருந்து ஒரு 40 நிமிஷம் அந்த மாதிரி டிராவல் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். இங்கேருந்து சாஃபல் ஒரு 40 கிலோமீட்டர், ஒரு 50 நிமிஷம் ஆகும் இன்னைக்கு வண்டியில் போனால் சொல்கிறேன் நான். சஜ்ஜன்கட்லேருந்து பார்த்தோம்னா ஒரு 15-20 கிலோமீட்டர் இருக்கு, ஒரு 40 நிமிஷம் வண்டியில் எல்லாமே. ஓகேவா? சமத்ராமதாசரன் அவர் பாட்டுக்கு இப்படி நடப்பார்.
அவருடைய கால்கள் வேகம், அவருக்கு அங்கங்கே உட்காந்து தியானம் பண்ணுவோம். அவருக்கு ஒன்றும் மற்றவர்களுக்கு ப்ரூவ் பண்ண இந்த மணிக்குள்ளே போயிடணும் அப்படிலாம் வச்சுக்க மாட்டார். சில விஷயங்கள்ல மட்டும்தான் இந்த நியமங்கள் வச்சுப்பார். மற்ற சமயங்கள்ல தான் பெருசாக அலட்டிக்க மாட்டார். நம்ம எல்லாத்துக்கும் அலட்டிக்கணும் அவசியமே இல்லை. அப்ப கிளம்பும்போது மாருதிராயா போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அவரோட வழக்கம் எப்பவுமே அங்க போவார், உட்காருவார், ஜபிப்பார், தியானம் பண்ணுவார், கிளம்புவார். ஒரு நாள் நன்னா உட்காந்து தியானம் பண்றார். தியானத்துல எல்லாம் அப்படியே இருந்துட்டார், நாமஜபம் எல்லாம் பண்ணார். அப்ப சமர்த்த ராமதாச டக்குன்னு கிளம்புறவர் அப்படி எழுந்து நடக்க ஆரம்பிச்சு. அவர் டக்குன்னு திரும்பி மாருதிராயா கிளம்புற என்ன அப்படின்னா, யூஸ்வலா எழுந்துட்டு சொல்லிட்டு தான் போவார். நீங்க எதுவும் கிளம்பிட்டார். அப்ப டக்குன்னு திரும்பி மாருதிராயா கிளம்புற என்ன அப்படின்னா. நிஜமாவே அது ஒரு அழகான ஒரு வழக்கம். நீங்க கூட நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். உங்க வீட்டில் இருக்க அவ வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி கிட்ட சொல்லிட்டு போவா, நான் வெளில கிளம்புறேன், ஏது கிளம்புறேன். சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், அவள் ஊரை விட்டு எங்கேயாவது கிளம்புறான் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுவாமி கிட்ட சொல்லிட்டு போவா, நான் தான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. எனக்கு ஒரு அனுபவம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியோ எப்பயோ வச்சுக்கோங்களேன். எனக்கு யூஸ்வலாக இந்த பழைய கோவில்களில் தான் எனக்கு ரொம்ப மரியாதை ஜாஸ்தி. புதுசாக கட்டுற கோவில்களில் ஒரு பெரிய ஒரு இது கிடையாது எனக்கு எப்பொழுதுமே. புது கோவில் கட்டுறத நான் பெருசாக கொண்டாட மாட்டேன், பெருசாக அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நான் பழைய கோவில்கள் எடுத்துப்பேன். கடை எப்பொழுதுமே சொல்லுவேன், பழைய கோவில்களில் இருக்க மூர்த்திக்கு சாநித்தியம் ஜாஸ்தி. ஏன்னா பல பேர் சுவாமிக்கு பூஜை பண்ணியிருக்கா, பழக்கம் இருக்கு, அதனால சுவாமிக்கும் அனுகிரகம் பண்ணி பழக்கம். அதனால பழைய கோவில்கள் சுவாமி தான் விசேஷம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ எங்கேயோ இடத்துல நான் போயிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு புதிய கோவில் யாரோ நின்றுலாம் பண்ணிட்டு இருந்தா, நான் அவருக்கு லேசாக கிண்டலாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டேன். என்ன இங்கே உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அடுத்த க்ஷணம் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சுவாமி, ஏன்பா அந்த பக்தன் அவனுடைய பக்தி அவனுடைய ஸ்ரத்த, அதுக்கு நான் இந்த ஆவிர்வதிக்க மாட்டேனோ அப்படின்னு பகவானுடைய குரல் பகீர். தனக்கு தெய்வம் எங்கும் நிறை பரபிரம்மம் எல்லாம் தெரியும், பட் ஸ்டில் சம்டைம்ஸ் இப்படி ஆயிடும் இல்லையா. அதன் பிறகு சின்ன சின்ன கோவில்கள் மாதிரி சாதாரண கோவில்களாக இருந்தாலும் ஓ அப்படின்னு அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் இப்பெல்லாம் நான் வாக்கிங் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா அந்த அந்த பக்கம் இருக்கிற கோவில்கள்லாம் இருந்தால் பார்த்து கை கூப்பிட்டு போயிடுவேன். இப்போ நான் எப்பயும் வாக்கிங் போகிற ரூட்டில் ஒரு ஒரு 2 அம்மன் கோவில், ஒரு பிள்ளையார் கோவில், ஒரு திருப்பதி பெருமாள் கோவில் உண்டு. இல்லை குட்டி குட்டி கோவில் தான். இப்போ போகும்போதெல்லாம் அப்படி சொல்லிட்டு போவேன், சௌக்கியமா. மார்னிங் போனால் குட் மார்னிங் அப்படி சொல்லுவேன். அதுக்கப்புறமா எப்படி இருக்காயின்னு கேட்பேன். அப்படி எல்லாம் வாக்கிங் போது ஆண்டு அப்படி கோவிலில் பார்த்து பேசுவோம். எதுவும் ஒரு 3 கோவிலில் வெள்ளை மூர்த்தி தெரியும், அப்படியே ஒரு ரோட்டில் பார்த்துட்டு போயிடுவேன். ஒரு கோவில் அந்த மூர்த்தி வெள்ளை தெரியாது, அதனால அப்படி அவர் இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுவேன். அம்மன் கோவிலில் ஊருக்கு போகிறேன்னா போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன். சம்டைம்ஸ் ரூட் மாற்றி போயிடுவேன். ஒரு 2 3 நாள் ஆச்சு அவளை பார்க்கலையேன்றதை திருப்பி அந்த ரூட்டில் போய் வாக்கிங் போவேன். அந்த ரூட்டில் அப்படி போயிட்டு வரும்பொழுது ஒரு நாள் எதிர்ச்சியாக அப்படி போகும்போது அந்த ஒரு ஓரத்தில் ஒரு தேவி, அந்த பழைய மூர்த்தி, அந்த காலத்தில் அந்த குளத்தங்கரில் வச்சிருக்கா. இப்போ குளத்தை சுற்றி காம்பவுண்ட் கூட அந்த தேவி ரோட்டுக்கும் குளத்துக்கும் நடுவில் இருக்கு. திடீர்னு ஓரத்தை பார்த்து அவள் பாடி இருந்தேன். அதனால் அவளை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போகிறது உண்டு. அது நிஜமாவே தெய்வம் எங்கே வேணா எப்படி வேணா யாருக்கு வேணாலும் ஆவிர்வதிக்கும் இல்லையா. அது தெய்வத்தினுடைய தன்மை. எப்படி நம்ம திருமழிசை ஆழ்வார் சொன்னார் அப்படின்றதுக்காக காஞ்சிபுரத்தில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஜம்முன்னு
கிளம்பினாருங்க. இப்போ கூட கும்பகோணம் போயிருந்த சாரங்கபாணி திருமழிசை ஆழ்வார் சொன்னான்றதுக்காக தானே தலையை தூக்கி உத்தான சாயியா இருக்கார் இல்லையா? உத்தான சாய், உத்திஷ்டத்தை எழுது, உத்தான சாய். அப்ப நிறைய ஆச்சாரிய புருஷர்கள் தெய்வத்தினிடத்துல பேசுறார்கள், தெய்வமும் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். மகாராஜா சுவாதி திருநாள்ல அனந்த பத்மநாபன் இடத்துல ரொம்ப உரிமையோடு பேசிட்டு இருந்தா அப்படின்னு காண கிடைக்கிறது. சுவாமி ராமானுஜர், ரங்கராஜன், வரதராஜன், திருக்கச்சி நம்பிகள் வரதராஜன் இடத்துல போய் பேசினானே இருப்பார். அந்த மாதிரி சமர்த்தராமதாசர் இந்த மாருதிராயா கிட்ட கிளம்புற என்ன அப்படின்னு மாருதிராயா, ஓ சரி அப்படி தலையை ஆட்டிட்டான். ஆட்டினாராம் மாருதிராயா. தலையை ஆட்டிட்டு ராமதாசர் ரொம்ப சந்தோஷமா தலையாட்டி கிளம்பிட்டார். அதுக்கப்புறமா அந்த ஊர்ல இருக்க ஜனங்கள்லாம் வந்து அவளை பார்த்தா அந்த மாருதிராயோட தலை லேசா சாஞ்சி இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டா. என்ன புதுசா இருக்கே அப்படின்னு. அப்புறமா தான் சமர்த்தராமதாசரும் அடுத்த நாள் தான் பார்த்துருக்கார். ஓ தலையை ஆட்டுற மாதிரி அந்த தலையை ஆட்டி ஒரு பக்கம் சாட்சி சாரமா மூட்டி ஒரு தலை சாட்சி வேற மாதிரி நான் போட்டோ அனுப்புறேன் பாருங்க. ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கும் அந்த மாருதிராயா அவர் தலையை சாட்சி, ஓ சரி போயிட்டு வாய அப்படின்ற மாதிரி தான் இருக்கார். இன்னைக்கும் சாஃபல் ராம் மந்திர்ல உற்சவத்தும் பொழுது இந்த ஊர் ஜனங்களுக்கு ஸ்பெஷல் மரியாதை எல்லாம் உண்டு. தெய்வங்கள் பேசும், கோவில் இருக்கக்கூடிய மூர்த்திகள் பதில் சொல்லும், ஆடும் பாடும் விளையாடும் கொண்டாடும். ராதாரமணன், பாங்கே பிஹாரி, திருமலை ஸ்ரீனிவாசன், எவ்வளவு பேருக்கு அவ்வளவு பாண்டுரங்கன், புரி ஜெகநாதன், குருவாயூரப்பன், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, துவாரகாதீசன், பத்ரிநாதன், அவ்வளோ பேர் உண்டு இல்லையா? அதனால சமர்த்த ராமதாசர் அவ்வளவு அழகா அந்த மாருதி ராயாவை அப்படி ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டார். தலையாட்டி மாருதி, நல்லா இருக்குல்ல பேருக்கு, தலையாட்டும் மாருதி. ஸோ நீங்க சொல்லும் பொழுதும் நீங்க பூஜை பண்ற, நீங்க ஆராதனை பண்ற, உங்களுக்கு பிடிச்ச அர்ச்சாவதார மூர்த்தி தலையாட்டி ஆட்டி கேட்கும், பேசும், விளையாடும். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो वीर धीर शूरांजनेय स्वामी की जय. जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.